இன்றைக்கி நம்ம 2004 ரிலீஸ் ஆன சா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சா ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பாட்டு, 9வது பாட்டு அடுத்த மாதம் எடுக்க போகிறாங்க. மீதி 8 பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஃபர்ஸ்ட் பாட்டு. இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கேட்ட படம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் இந்த படத்தை போடுங்கன்னு நிறைய பேர் கேட்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த சா படம் தான். ஏன் அவ்வளோ பேர் இந்த படத்தை போட சொல்லி கேட்கணும், அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் இல்லை கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வித்தியாசமான முறையில் கொலை செய்யப்படுறதுக்காக வேற விதமான எக்யூப்மெண்ட்ல மாட்டி அப்படியே அங்கங்க இருப்பாங்க. இவங்க எல்லா பேருக்குமே அவங்க அந்த சாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படும். திறமை இருக்கிறவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சு போகலாம். திறமை இல்லாம இல்ல ரொம்பவே நிறைய கருணை மனசோட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த மரண விளையாட்டுல தோத்து போயிடுவாங்க. இந்த கேம் எல்லாம் நடத்துறவர் யாரு, அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் படிப்படியா ஒவ்வொரு பாட்டா பார்த்துட்டு போக தான் தெரிய வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போட்டோகிராஃபர் திடீர்னு அங்க ஒரு தண்ணி தொட்டியில இருந்து எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிக்கும் போது அந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே ஏதோ ஒரு பொருள் அந்த ஓட்ட வழியா வெளியே போற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் இன்னொருத்தவன் ஒரு டாக்டர் சங்கிலியால கட்டப்பட்டு கிடக்கான். இந்த போட்டோகிராஃபர் காலையே ஒரு கனமான சங்கிலியால கட்டப்பட்டு பிணைக்கப்பட்டு கிடக்கு. இவங்க யாரு, ஏன் இப்படி இவங்களை இப்படி அடைச்சு வச்சிருக்கணும், இவங்களை அடைச்சு வச்சவனோட மோட்டிவ் என்ன, இவங்களை அடைச்சு வச்சது வேற ஒரு ஆளா, இவங்களுக்குள்ளேயே ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த போட்டோகிராஃபர் அவனோட பையில ஏதோ ஒன்னு தட்டுப்பட என்னடான்னு பார்த்தா ஒரு சாவி இருக்கும், கூட ஒரு டேப் இருக்கும். அந்த சாவியை அவனோட காலில் அந்த சங்கிலியால பூட்டி வச்சிருக்காங்க. அந்த பூட்டை திறக்க முடியாது. சாவியை தூக்கி போடுன்னு இன்னொருத்தவன் கேட்க அதையும் அவன் திறந்து பார்க்கறான். அவனாலையும் திறக்க முடியல. அப்ப அந்த சாவி எதுக்கு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. சரி, அந்த டேப் இருக்கே என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தவனும் பையை திறந்து பார்த்தா அவனோட பையிலையும் ஒரு டேப் இருக்கும். இப்ப ஆளுக்கு ஒரு டேப் இருக்கு, ஆனா பிளே பண்றதுக்கு பேர் இல்ல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தன் செத்து போய் பணமா கிடப்பான். அவனோட ஒரு கையில ஒரு டேப் பிளேயரும் இன்னொரு கையில ஒரு கன்னும் இருக்கும். ஒரு சட்டையில என்னத்தையோ ஒன்னு கட்டி அப்படியே தூக்கி போட்டு அந்த பிளேயரை அந்த பணத்தோட கையில இருந்து அப்படியே எடுத்துறானுங்க. இந்த போட்டோகிராஃபர் ஃபர்ஸ்ட் அவனோட டேப் இருக்கு இல்லையா, அதை போட்டு பிளே பண்ணி பார்க்கறான். அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு உன்னோட வேலை நீ சாகாம உயிரோட இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிளோ அதை எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்னு மொட்டை எழுதிருக்கு. இவனுக்கு ஒன்னும் புரியல. அதே நேரம் அந்த இன்னொருத்தவர் இருக்கா இல்லையா டாக்டர், அவனோட டேப்பை தூக்கி போட சொல்ல அவன் தூக்கி போட அதை எடுத்து இந்த பிளேயர்ல போட்டு பிளே பண்ணி பார்க்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு 6 மணிக்குள்ள இந்த போட்டோகிராஃபரை நீ கொல்லணும், அப்படி கொல்லலைன்னா உன்னோட மனைவியையும் குழந்தையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. அதோட இந்த இடத்துல ஏன் மார்க் ஒன்னு போட்டிருக்கோம், அந்த மார்க்கை நீ கண்டுபிடிச்சேன்னா அதுல உனக்கான ஒரு புதைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் தேடு, ஏதாவது நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல அந்த போட்டோகிராஃபரும் அங்க டாய்லெட் போற இடம் தான் இருக்கும். சோ அதுக்குள்ளேயும் கையை விட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பான். ஒன்னும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அந்த மேல பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தண்ணி நிற்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி உள்ள ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒரு ஜருகப்பையை சுத்தி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து 2 ரம்பம் கிடைக்குது அவங்களுக்கு. கூடவே நிறைய போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த டாக்டருக்கு தெரியாம அவன் அந்த டப்ல ஒளிச்சு வைக்கிறான். இப்போ ஆளுக்கு ஒரு ரம்பம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த சங்கிலியை அறுக்க பாக்குறாங்க. அவன் எத்தனை தடவை அறுத்தாலும் சங்கிலியில ஒரு கீழே கூட விழ மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறானுங்க. அங்கதான் அந்த டாக்டருக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. இந்த விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு புதுசா தெரியல. இதே மாதிரி ஒரு விஷயம் அவன் கேள்விப்பட்டதா சொல்றான். யார் அந்த மேட்டர் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பின போலீஸ்காரன் இருப்பான். அவன் சொல்லிதான் இவன் கேள்விப்பட்டதா சொல்றான். அங்க ஒரு பிளாஷ்பேக். அதுல அந்த கருப்பின போலீஸ்காரனையும் கூடவே ஒரு சைனாக்கார போலீஸ் இருப்பான். 3வது ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு டிடெக்டிவ் இருப்பா. அவளோட வேலை என்னன்னா இந்த மாதிரி கேசஸ் மட்டும் அவ விசாரிப்பா போல. சோ இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தா அங்க ஒருத்தன் கத்தி மாதிரி இருக்கிற சங்கிலிகளுக்கு நடுவுல மாட்டி செத்து போய் கிடக்கான். அவன் எப்படி செத்தான் அப்படிங்கறத அந்த லேடி எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலா இவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க, ஒரு டேப்ல ப்ளே பண்ணிருக்காங்க. அந்த டேப்ல இந்த டைமுக்குள்ள நீ இந்த சங்கிலிகள் எல்லாத்தையுமே தாண்டி வெளியே போனேன்னா மேல இருக்கிற அந்த கதவு திறந்திருக்கும், நீ வெளியே போய் எஸ்கேப் ஆயிடலாம். உயிரோட இருக்கணும்னா நீ இந்த தியாகத்தை பண்ணி ஆகணும் அப்படி அவன் சொல்ல, ஸ்டார்டிங்ல அவன் மெதுவா அந்த சங்கிலிகளை தாண்டி வர பார்த்திருக்கான். கையும் அதிகமாக வேற வழி இல்ல, ஃபாஸ்டா போய் ஆகணும், இல்லைன்னா அந்த கதவு மூடிடும் சொல்லிட்டு வேகமா போக பார்க்க அந்த சங்கிலிகளுக்கு நடுவுல மாட்டி அவனோட உடம்பெல்லாம் அப்படியே கிழிஞ்சு செத்து போறான். அந்த கில்லருக்கு ஜிக்ஸா கில்லர்னு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவனால சாகடிக்கப்பட்ட அந்த விக்டம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புல அந்த ஜிக்ஸாவோட சிம்பலை அவன் கொத்தி வச்சிருப்பான். அதே மாதிரி இப்ப இன்னொரு விக்டத்தை காமிக்கிறாங்க. இவனோட உடம்பு ஃபுல்லாவே எரியிற மாதிரியான ஒரு மெட்டீரியலை தடவி வச்சிருப்பான். அங்க ஒரு மெழுகுவத்தி இருக்கும், ஒரு பெரிய சேஃப் இருக்கும். அந்த சேஃபை திறக்கணும்னா அதுக்கு ஒரு காம்பினேஷன் நம்பர் பாஸ்வேர்டு மாதிரி கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு எங்க எழுதி இருக்குன்னா அந்த சோத்துல தான் எழுதி இருக்கு. அந்த சோத்துல இருக்கிற அந்த எழுத்துக்களை அவன் தேடி கண்டுபிடிக்கணும்னா இந்த மெழுகுவத்தியை எடுத்து ரொம்ப பக்கத்துல போய் ஒவ்வொன்றையும் அப்படியே ஷார்ப்பா பார்த்துக்கிட்டே வரணும். அப்பதான் எங்கேயாவது ஹிண்ட் மாதிரி அந்த நம்பர் எழுதி இருக்கும், அந்த லாக்கரோட நம்பர். அதை வச்சுதான் அந்த லாக்கரை திறக்க முடியும். அப்படி கஷ்டப்பட்டு ஏன் அந்த லாக்கரை திறக்கணும் அப்படின்னா, இவனோட உடம்புக்குள்ள ஒரு விஷத்தை ஏற்றி வச்சிருப்பான். அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான அந்த முறிப்பு மருந்து அந்த லாக்கருக்குள்ள தான் இருக்கும். உடம்புக்கு வெளியே தீப்பட்டா எரிஞ்சிற மாதிரியான ஒன்றை அவனோட உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிருப்பான். உடம்புக்குள்ள விஷத்தை கொடுத்துட்டு அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து வெளியே இருக்கு அந்த லாக்கருக்குள்ள. அந்த லாக்கரை திறந்து இவன் சீக்கிரம் அந்த ஆன்டிடோட அந்த மருந்தை எடுத்து சாப்பிடலைன்னா இவன் செத்து போவான் எனிவே. ஸோ இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சாய்ஸை கொடுத்து தேட விட்டுட்டான். அவனும் அந்த மெழுகுவத்தை எடுத்து அந்த செவரு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அந்த தீயோட நெருப்பு பட்டு
அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலா போறான். இங்க அந்த செவத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்ட வழியா தான் இவன் இப்படி சித்திரவதைப்பட்டு சாகிறத பார்த்து ரசிச்சிருக்கான். அந்த இடத்துல ஒரு பேனா கிடந்திருக்கு. அந்த பேனா மேபி அந்த ஜிக்ஸா கில்லர் இருக்கான் இல்லையா, அவனோட பேனாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தடயமா இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம சங்கிலியால கட்டப்பட்டிருக்காரு இல்லையா டாக்டர், அவரோட பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அதுல என்ன பண்றாருன்னா, ஒரு பேஷண்ட்டை வச்சுட்டு, ஒரு கேன்சர் பேஷண்ட் நினைக்கிறேன், ஒரு பேஷண்ட்டை வச்சுட்டு அவரை சுத்தி 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாருக்குமே அந்த கேஸை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கான். கூட அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு டெக்னீஷியனும் வந்துட்டு போறான். உங்களை பார்க்கறதுக்காக 2 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு அவன் வந்து சொல்ல, சரி நான் போய் பார்க்கறேன்னு சொல்லி இவன் போய் அவனோட ஆபீஸ்ல அவங்க 2 பேரையும் பார்த்தா, அவனுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட விசாரிக்கணும். நேத்து நைட்டு 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள இந்த 2 மணி நேரம் எங்க இருந்தீங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்ல தான் அதுக்கு முந்தின அந்த கொலை நடந்திருக்கு. இவன் ஸ்டார்டிங்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஏதோ இவங்க பேசுறத பார்த்து கேஸ் ரொம்ப சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மேட்டரை சொல்ல, அவங்க கிட்ட போய் இவன் சொல்றது உண்மையானு கேட்க, அவங்க ஆமா அவர் ஏன் கூட தான் இருந்தாங்கன்னு ஒருத்தி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி இவன் மேல இருந்த அந்த சந்தேகத்துல ஒரு பாதி மட்டும் இல்லன்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இன்னொரு பாதி கன்ஃபார்மா இவனா தான் இருக்கும் அப்படின்னு ஏன் யோசிக்கிறாங்கன்னா, அந்த கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஒரு பேனா இருக்கு பாத்தீங்களா, அந்த பேனா இவனோடது. அதனாலதான் இவனை சந்தேகப்படுறானுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, இதே மாதிரி ஒரு விக்டம் இருக்காங்க, அவங்களையும் நாங்க விசாரிக்க போறோம், நீங்க இருந்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் இவனை உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு தப்பிச்சு ஒரு பொண்ணு வந்திருப்பா, அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க எப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்றா, இவளோட தலையில ஏதோ ஒரு கருவியை மாட்டி விட்டுருக்கான், அந்த கருவியை இவ சீக்கிரம் ஓபன் பண்ணணும், அப்படி ஓபன் பண்ணலன்னா இவனோட தலையவே அது சுக்கு நூறாக்கி கொன்னுடுமா. அதுக்கான சாவி இங்க ஒருத்தன் அப்படியே பணமா கிடப்பான், அவனோட வயித்துக்குள்ள இருக்கு. நீ உயிரோடு இருக்குன்னு நினைச்சேன்னா நீ போய் அந்த சாவி எடுத்து இந்த கழுத்துல இருக்க அந்த கருவியை ஓபன் பண்ணி நீ எஸ்கேப் ஆக முடியும். நீ உயிரோடு இருக்கணும்னு நினைச்சேன்னா அந்த சாவியை எடுத்து உன்னோட கழுத்துல மாட்டி இருக்கிற அந்த கருவியை நீ ஓபன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீ செத்து போவ அப்படிங்கிறா. இது எல்லாத்தையுமே டிவில ஒரு ரெக்கார்டரா ஓடுது. அதுல கூட ஒரு பொம்மையை வச்சு பேசி இவன் பின்னாடி வந்து டப்பிங் கொடுத்திருப்பான் போல. அதே மாதிரி அங்க ஒரு பணம் கிடக்கு, அந்த பணத்தோட வயித்தை கிழிக்கிறதுக்கு அவ பக்கத்துல ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி எடுத்துட்டு கிழிக்க போக அவளோட கை பயங்கரமா நடுகுது. ஒரு பணத்தோட வயித்தை கிழிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த பணம் ஆக்சுவலா முழிக்குது. இந்த ஜிக்ஸா கில்லர் எவ்வளவு பெரிய ஆள்னு பாருங்க. இப்போ இங்க பணமா கிடக்குது நம்ம சொன்னது ஆக்சுவலா பணம் கிடையாது. இவனுக்கு ஒரு விஷமருந்தை கொடுத்து அவனோட உடல் அசையவே முடியாத மாதிரி உடல் எல்லாத்தையுமே அப்படியே ஊமையாக்கி படுக்க போட்டிருக்கான். கண்ணு மட்டும்தான் அசையும், மித்த உடம்பு ஃபுல்லா அப்படியே கோமால இருக்கிற மாதிரி அசைய முடியாம இருக்கும். அப்படி ஸ்டேஜ்ல வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணோட கை இன்னும் பயங்கரமா ஆடுது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியில அவனோட வயித்தை குத்தி கிழிச்சு உள்ள இருந்த அந்த குடலை எடுத்து அந்த ஒவ்வொரு குடலையும் அப்படியே தடவி பார்த்து சாவியை எடுத்து இவளோட தலையில மாட்டி இருந்த அந்த மெஷினோட பூட்டை ஓபன் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கா. ஆக்சுவலா இவ ஒரு அடிக்ட், போதைப் பொருட்களை பயன்படுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடிக்ட் இவளுக்கு இருக்கும். அதனாலதான் இவன் அவளை தேர்ந்தெடுத்திருந்தானோ என்னவோ. இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி அவளோட உயிரை காப்பாத்தி இருக்கிறதுனால இனி நான் செத்தா கூட அந்த போதைப் பொருளை நான் தொடவே மாட்டேன். எனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்கு, என் உடம்பு மேல ஆசை இருக்கு, நான் கண்டிப்பா போதைப் பொருளை இனி தொடவே மாட்டேன் அப்படின்னு சிஎம் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் கேள்விப்பட்டு கடுப்பான அந்த போட்டோகிராஃபர் என்ன பண்ணணும் தெரியாம கையில கிடைச்ச எல்லாத்தையுமே விட்டு அந்த கண்ணாடியில எரிய அந்த கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு அதுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா வழியா இவங்க 2 பேரையும் ஒருத்தர் வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த டாக்டரோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. பெருசா அவரோட வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம, அதுலயும் குறிப்பா அவளோட மனைவி மேல பிடிப்பே இல்லாத மாதிரி அவன் நடந்துக்கிறான். அந்த ஒருத்தன் ஃபுல்லா தீயில கறி செத்து போவான் பாத்தீங்களா, அந்த கொலை நடந்த அதே நேரம் இவன் இவனோட வீட்டை விட்டு வெளியே போவான். அதை காமிச்சிட்டு மறுபடியும் இந்த ரியல் டைமுக்கு வராங்க. அவன் தன்னோட ஃபேமிலியையும் அதுலயும் குறிப்பா அவனோட பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவன் பொண்ணோட போட்டோ காமிக்கிறியான்னு கேட்க அவன் பர்ஸை தூக்கி போடுவான். அந்த பர்ஸுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கும். ஒவ்வொரு போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அதுல சம்பந்தமே இல்லாத இன்னொரு போட்டோவை பார்க்கறான். அந்த போட்டோல என்ன தெரியுதுன்னா, இவனோட மனைவியையும் பொண்ணையும் அவன் ஆல்ரெடி கடத்திட்டான். கை வாயி எல்லாத்தையும் கட்டி போட்டிருப்பான். அதை ஒரு போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை இந்த பர்ஸுக்குள்ள வச்சிருப்பான். அந்த போட்டோக்கு பின்னாடி தான் அந்த எக்ஸ்னு ஒரு மார்க் போட்டிருக்கும். அதுல உனக்கான புதையல் இருக்குன்னு போட்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த மேட்டர்ல எழுதி இருக்கும். நல்ல வேலையா பர்ஸை அவன் பார்த்திருந்தானா அந்த எக்ஸ் மேட்டரை கண்டுபிடிச்சு உள்ள இருக்கிற ஏதோ ஒரு புதையல்ங்கறான எதையோ ஒன்னு எடுத்து தன்னோட ஃபேமிலி இப்படி ஆல்ரெடி அவனால பிடிக்கப்பட்டு கையும் வாயும் பொத்தப்பட்டு கையும் வாயும் கட்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு கிடக்காங்க அப்படின்னா அவன் சொன்ன அந்த மிரட்டல் உண்மைதான். எப்படி இருந்தாலும் 6 மணிக்குள்ள இந்த போட்டோகிராஃபரை கொல்லலைன்னா அவனோட ஃபேமிலியில கொன்னுடுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிரஷர் தாங்காம எனிவே இவன் நம்ம போட்டோகிராஃபரை கொன்னுடுவான். இது தெரிஞ்சுதான் அந்த போட்டோகிராஃபர் என்ன பண்றான், அந்த போட்டோவை மறைச்சு வைக்கிறான், இவனுக்கு கொடுக்கல. அதே நேரம் அங்க கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எப்படி அந்த ஜிக்ஸா கில்லர் இவங்க 2 பேரையுமே வீட்டுல வச்சு கடத்தி அவங்களோட கழுத்து அவங்களோட வாய் கை எல்லாத்தையுமே கட்டி போட்டு கன் பாயிண்ட்ல மிரட்டி வச்சிருக்கா. அதே நேரம் அங்க இருந்து இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த 2 கொலைகள் நடந்தது இல்லையா, அப்போ அவங்க செத்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு டேப் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த டேப்ல ஒரு டேப் எடுத்து இவங்க போட்டு பாக்குறானுங்க. அதுல இவங்களுக்கு ஒரு குழு கிடைக்க பக்கத்துல தான் ஒரு பில்டிங்ல இவங்க எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்க மாதிரி அவங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே போறானுங்க. அந்த ஜிக்ஸா கில்லரை கண்டுபிடிச்சிரானுங்க. ஆனா அதே நேரம் இங்க ஒரு விக்டம் இருப்பாங்க. அவரோட தலைக்கு 2 பக்கத்துலயும் ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒண்ணு வச்சு அவனோட தலையிலேயே ஓட்ட போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க என்ன பண்றா, அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு உனக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு என்ன படி இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல அந்த விக்டமை காப்பாத்து, 2ல ஏதாவது ஒன்னு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்கள டிவியேட் பண்ணுவான். ஒருத்தன் இந்த மிஷினை ஸ்டாப் பண்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்க, இன்னொருத்தவன் கன் பாயிண்ட்ல அந்த ஜிக்ஸா கில்லரை வந்து பாயிண்ட் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த மிஷினை ஸ்டாப்
பண்ண முடியாதனால அவனோட கையில இருந்து அந்த கன் எடுத்து அந்த ட்ரில்லிங் மிஷின்ல அந்த ரெண்டு ஷார்ப்பான ஆணி மாதிரி ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது ரெண்டையுமே சுட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை அவன் நிப்பாட்டிடுறான். அந்த ஷார்ப்பான பகுதியவே துண்டாக்கிடுறான். சோ இந்த விக்டம் அவன் காப்பாத்திடுறான். பட் அந்த கன் சவுண்ட கேட்டு இவன் திரும்பி பார்க்க அவனோட கழுத்தையே விக்டம் கத்தியால வெட்டி அங்க இருந்து எஸ்கேப் ஆறான். அந்த கில்லரை விரட்டிக்கிட்டே இவன் போக இவனையும் அவன் சுட்டு கொன்னுறான். கழுத்துல ரத்தம் சொட்ட சொட்ட ஒத்தவ இருந்தா பாத்தீங்களா, அவன் செத்து போவான்னு நினைச்சா அவன் எப்படியோ காப்பாத்தப்பட்டு கழுத்துல தையல் போட்டு இப்ப கழுத்துல ஒரு தழும்போடு தெரியுறான். இந்த கேஸ் மேல அப்படியே ஒரு மென்டல் மாதிரி ஒரு பைத்திய மாதிரி விதவிதமா அப்படியே அந்த கேஸ பத்தியே பேச செய்ய இவனுக்கு மென்டல் பிடிச்சிருன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிறானுங்க. ஆனா அப்பயும் என்ன பண்றான்னா, அந்த டாக்டர் தான் இந்த ஜிக்ஸா கில்லர் நினைச்சுக்கிட்டு அந்த டாக்டரோட வீட்டுக்கு எதுக்கவே ஒரு பில்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் எடுத்து அங்கேயே உட்காந்து இவனை ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். கேமரா வீடியோ ரெக்கார்டிங் போட்டு எல்லாத்தையும் போட்டு அவனை வாட்ச் பண்றது தான் இவனோட வேலை. இங்க அந்த போட்டோகிராஃபர் இருக்கா இல்லையா, அவன் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மேபி அந்த எக்ஸ்னு ஒரு மேட்டர் அவன் இனிஷியலா அந்த போட்டோக்கு பின்னாடி படிச்சா இல்லையா, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறவன் போட்டோல உன்னோட மனைவியையும் பொண்ணையும் கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் எல்லாம் சொல்லாம மொட்டையா லைட் ஆஃப் பண்ணி பாருங்களேன், இங்க ஏதாவது கிடைக்குமான்னு பாப்போம் அப்படின்னு சொன்னா லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா இருட்டுல மட்டுமே ஒளிரக்கூடிய ஒரு இங்க வச்சு அங்க எக்ஸ்னு ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை உடைச்சு உள்ள இருந்து ஒரு பெட்டி எடுக்கிறாங்க. இந்த பெட்டியும் ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவி தான் இனிஷியலா இவங்களோட கையில கிடைச்சு அவங்களோட ரெண்டு கால்லையும் போட்டுருக்கிற பூட்டையும் திறக்க பார்ப்பாங்க இல்லையா, முடியாம போச்சு இல்லையா, அந்த சாவி தான் இந்த பெட்டிக்கு சரியா இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு செல்போன் இருக்கு. அந்த செல்போனை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு லெட்டர் இருக்கும், அப்புறம் 2 சிகரெட் இருக்கும். லெட்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, உனக்கு இங்க 2 ஆப்ஷன் இருக்கு அந்த போட்டோகிராஃபர் கொல்றதுக்கு. ஒன்னு, அந்த பணத்தோட கையில இருக்கிற அந்த கன்னை புடுங்கி நீ சுட்டு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இப்போ உன் கையில சிகரெட் இருக்கு இல்லையா, அந்த சிகரெட்டை அந்த பணத்தோட ரத்தத்தை லைட்டா தொட்டு அவங்கிட்ட கொடுத்தா போதும். அந்த ரத்தத்திலேயே விஷம் இருக்கு. அந்த விஷம் இந்த சிகரெட்ல ஏறிடுச்சுன்னா அவன் ஈஸியா போகும் போது விஷம் ஏறி செத்து போவான். இதுதான் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. சரி, போன் இருக்கே, போன் பண்ணலாம்னு பார்த்தா அது ஒன் வே போன், இன்கமிங் மட்டும் தான் வரும், அவுட் கோயிங் போக. அந்த பணத்துல இருக்க அந்த துப்பாக்கி எடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அந்த பணத்துக்கும் இவனுக்கும் நடுவுல கேப் இருக்கும். அதையும் தாண்டி அந்த கன்னை போய் எடுக்கணும்னா ஒரே வழி, இவனோட கால் இருக்கு இல்லையா, அந்த காலை அந்த ரம்பத்தால அறுத்து காலை துண்டாக்குனாதான் அந்த சங்கிலி கணைப்புல இருந்து அந்த சங்கிலி கட்டுல இருந்து வெளியே வர முடியும். அந்த கன் எடுத்து இவனை சொல்ல முடியும். இது ரொம்பவே கஷ்டமான சாய்ஸ். ரொம்ப ஈஸியான சாய்ஸ் என்னது, அந்த சிகரெட்டை கொடுத்து சாகடிக்கிறது. அதைத்தான் இவன் பண்றான். அப்போ லைட்டை இவன் ஆஃப் பண்றான். கொஞ்ச நேரம் லைட் ஆஃப்ல இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா, இந்த சிகரெட் குடி, அட்லீஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிகரெட்டை குடிச்சா அது செத்துப்போ அப்படிங்கிற. சிகரெட்டை குடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அப்படியே அந்த விஷம் தலைக்கு ஏறி அப்படியே சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளும் இவன் செத்து போயிட்டான் தான் நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அவனோட காலில் அந்த சங்கிலி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வழியாவே கரண்ட்டை பாஸ் பண்ணா ஷாக் அடிச்சு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். யாரோ இவனுக்கு அந்த ஷாக் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணதாகவும் அந்த சங்கிலி வழியா தான் அந்த கரண்ட் வந்ததாகவும் அவன் சொல்றான். ஆக்சுவலா நம்ம டாக்டர் தான் என்ன பண்ணிருப்பான், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சத்தம் போடாம ரொம்பவே மெதுவா அவங்கிட்ட, நான் சும்மா ஒரு சிகரெட்டை தூக்கி போடுவேன், நீ பிடிச்சிட்டு அப்படியே சத்த மாதிரி நடிச்சா போதும் அப்படின்னு பேசி வச்சிருப்பான். இது எல்லாமே அந்த ஷாக் கொடுத்ததுனால வீணா போயிடுது. இங்க தான் நம்ம டாக்டருக்கு அந்த போட்டோகிராஃபர் மேல ஒரு டவுட் வருது. இப்போ நம்ம டாக்டருக்கு அவங்களோட ஃபேமிலியில இருந்து போன் வருது. என்னடான்னு பார்த்தா அங்க அவங்களை பிடிச்சி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனே போன் பண்ணி கொடுத்து பேச சொல்றான். போன்ல அந்த பொண்ணு, இங்க ஒருத்தன் என்னோட தலையிலேயே கன்னு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்புறம் அவனோட ஒய்ஃப், உன் கூட இருக்கிற அந்த போட்டோகிராஃபரை நம்பாத, அவனுக்கு உன்னை இதுக்கு முன்னாடியே தெரியும்னு மட்டும் சொல்றான். இப்படிதான் பேசணும்னு அவன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பான் போல. அதே மாதிரி தான் இவளும் பேசவும் செய்யறா. இதை கேட்டதுமே காண்டானாவே, நீ யாரு, நீ தான் இந்த எல்லாத்தையும் பண்றியா, நீ தான் அந்த ஜிக்ஸா கில்லரா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபர் அவன் சந்தேகப்பட அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட இருந்த அந்த ஒளிச்சு வச்சிருந்தான் பாத்தீங்களா ஸ்டார்டிங் சீன்ல, அந்த தண்ணி தொட்டிக்கு மேல ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுறான். அதெல்லாம் பார்த்தா ஆக்சுவலா நம்ம டாக்டரை பின்னாடி போய் போட்டோ எடுத்து வேவ் பார்த்து போட்டோ எடுத்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோகிராஃபர் தான். இவன் ஒரு நாளைக்கு என்ன பண்றான், எங்க போறான், எங்க வர்றான்னு சொல்லி எல்லாமே அந்த போட்டோஸ்ல இருக்கு. அப்ப நீ தான் அந்த கில்லரான்னு கேட்க, சே அதெல்லாம் கிடையாது, நான் சும்மா போட்டோகிராஃபர், யாரு வேணாலும் காசு கொடுத்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி போட்டோ எடு அப்படின்னாங்கன்னா நான் போய் எடுப்பேன், என்ன நம்பு அப்படின்னு அவன் சத்தியம் அடிச்சு சொல்றான். அதே நேரம் அந்த பக்கம் ஒரு பிளாஷ்பேக். சரியா அந்த ஒருத்தனை கருக்கி செத்தான் இல்லையா, அந்த சம்பவம் நடந்தப்போ நம்ம டாக்டர் அவனோட வீட்டுல இருந்து வந்திருப்பான். எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா, அவ கூட இவனுக்கு கொஞ்சம் அஃபேர் இருக்கும் போல, அதனால இங்க வந்திருப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த போட்டோகிராஃபர் எக்ஸ்பிளைன் பண்றான், எனக்கு காசு கொடுத்தவன் எப்படி இருப்பான்னா கருப்பா இருப்பான், அவனோட கழுத்துல ஒரு தழும்பு இருக்கும்னு. அதை கேட்டதுமே நம்ம டாக்டருக்கு நீட்டா தெரிஞ்சு போச்சு, இது அந்த கருப்பு போலீஸ் தான் அப்படிங்கிறது. மென்டல் மாதிரி பினாத்திக்கிட்டு இருந்ததுனால அவனை அந்த போலீஸ் வேலையில இருந்தே தூக்கிட்டாங்க, அவன் தான் இதெல்லாத்தையும் பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஜிக்ஸா கில்லரா இருக்கலாமோ அப்படின்னு நம்ம டாக்டர் சந்தேகப்படும். நம்ம போட்டோகிராஃபர் தூக்கி போட்டான் பாத்தீங்களா நிறைய போட்டோஸ், அதுல ஒரு போட்டோ இவன் எடுக்காத போட்டோ. நான் இந்த போட்டோ எடுக்கவே இல்லை, ஆனா இந்த போட்டோ ஆல்பத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த போட்டோவை காமின்னு இவன் கேட்க, அதை பார்த்தா அவனோட வீட்டுல இருந்து ஒருத்தன் ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்க்கும்போது அந்த போட்டோ எடுக்கப்பட்டு இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் கூட வேலை பார்க்குற ஒரு டெக்னீஷியன், அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாடா. பாவி, நீ தான் அந்த கில்லரா, என் ஃபேமிலியை நீ தான் இப்படி கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறான். 6 மணிக்குள்ள அவன் அந்த போட்டோகிராஃபரை சுட்டு கொன்னானா இவனோட ஃபேமிலியை விடுறதா பேச்சு. பட் 6 மணி ஆச்சு, அவன் இன்னும் சாகல. அதனால இவனோட ஃபேமிலியை கொல்றதுக்காக கையில கண் எடுத்துக்கிட்டு அந்த டெக்னீஷியன் வர. அதே நேரம் இங்க அந்த டாக்டரோட ஒய்ஃப் அவளோட கை வாய் எல்லாத்தையும் அவுத்துருவா, பொண்ணுக்கும் அவுத்து விட்டுட்டு உள்ள யாரோ வர சத்தம் கேட்க மறுபடியும் கட்டி போட்டு இருக்கிற மாதிரி நடிப்பா. பக்கத்துல வந்து அவன் கண்ணுல சுட போக அவன் கண்ணைய புடுங்கி அவன் முன்னாடியே சுட்டுருவேன் அப்படியே
அசையாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்க போன்ல அந்த பக்கம் அவனோட ஹஸ்பண்ட் கிட்ட பேச பார்க்க அந்த டிவிஎஸ் யூஸ் பண்ணி அவன் அந்த கன்னை புடுங்க பார்க்க பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேப்ல அந்த கன்ல இருந்து 1-2 புல்லட் வெளியே வர டம்மு டம்மு டம்முன்னு அந்த சத்தம் இதையெல்லாம் கேட்டுட்டு யார் இந்த வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கருப்பனை போல சத்தம் ரொம்பவே லைட்டா கேட்டிருக்கும். பட் இவன் அந்த வீடியோ கேமரால அந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லையா. சோ கரெக்டா அந்த சத்தம் கேட்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் பளிச்சுன்னு வெளிச்சம் வருது. சோ கன்னு அங்கதான் சுடப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராரு. அவனை சுடப்பாக்க அவன் இவனை சுடப்பாக்க சொல்லி 2 பேருக்கு நடுவில் பயங்கர சண்டை. இது எல்லாத்தையுமே போன்ல அவன் அறகுறையா கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்க கேட்க அந்த டாக்டருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. தன்னோட ஃபேமிலியை தான் அவன் கொல்ல போறானோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு யோசிக்கிற அந்த டாக்டர் வேற வழி இல்லாம அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்த அந்த போன் இருக்கு இல்லையா, அது தவறி கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துரும். இப்போ போன்ல என்ன நடக்குதுன்னு அவனால கேட்கவும் முடியல. ஏற்கனவே பயங்கர டென்ஷன் வேற, அப்படியே பைத்திய மாதிரி மென்டல் மாதிரி அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு தெரியாம அவனோட சங்கிலியவே பிடிச்சி இழுக்க பார்க்க அப்பயும் முடியாம அந்த ரம்பத்தை எடுத்து இவனோட காலையை இவன் அறுக்க ட்ரை பண்றான். அதே நேரம் அந்த பக்கம் அந்த ஜிக்ஸா கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி கார் எடுத்து இவங்களை அடைச்சு வச்சிருக்காங்க இல்ல அந்த பில்டிங்கே வந்துடுறான். அந்த பில்டிங் வரைக்கும் விரட்டிட்டு வந்த நம்ம கருப்பன போலீஸ் இருக்காரு இல்லையா, அவரை ஒரு தடவை அவனை அப்படியே பிடிச்சு அவங்கிட்ட இருந்த கண்ணை வச்சு அவனை சுட பார்க்க அப்போ அவன் எஸ்கேப் ஆகி இந்த கருப்பன போலீஸை சுட அவன் அங்க சம்பவத்திலே செத்து போறான். அங்க கட் பண்ணி இங்க பார்த்தா அவனோட காலை அவனே அறுத்து எரிஞ்சு அப்படியே தவந்து தவந்து வந்து அந்த பணத்தோட கையில கன் இருக்கு இல்லையா, அந்த கன் எடுத்து எதுக்கு இருக்கிற அந்த போட்டோகிராஃபரை எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சுட்டு கொள்றான். அதே நேரம் இங்க அந்த ஜிக்ஸா கில்லர் வரான். நான் நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், என் ஃபேமிலியை என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்ல அவன் முடியாது, 6 மணிக்குள்ள நீ இதை பண்ணிருக்கணும், இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இதுதான் கேமோட ரூலை நான் மாத்த முடியாது, மீற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டரையே சுட்டு கொல்ல பார்க்க அதே நேரம் பின்னாடி பணமா கடந்த அந்த போட்டோகிராஃபர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை அடி அடி நடிச்சு பக்கத்துல கடந்த ஒன்னு எடுத்து அவனோட தலையிலேயே அடி அடி நடிச்சு அவனை சாகடிக்கிறான். ஆக்சுவலா நம்ம டாக்டர் இன்னும் இவனை கொல்றதுக்கு மனசு இல்லாம அந்த கன்னை வச்சு இவனோட ஷோல்டர்ல தான் சுட்டிருப்பான். அதனால உன்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து இல்ல, கொஞ்சம் சேஃபா இரு, நான் எப்படியாவது போய் என் ஃபேமிலியை காப்பாத்திட்டு வர்றேன், அப்புறம் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அங்க இருந்து தவந்து தவந்து அந்த ரூமை விட்டு வெளியே போக அதே நேரம் இந்த போட்டோகிராஃபர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த கில்லரோட பையில ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்தா இவனோட பையிலையும் ஒரு டேப் கிடைக்குது. ஜெனரலா விக்டம் நம்மள மாதிரி விக்டம்ஸ் கிட்ட தானே டேப் இருக்கு, இவன் கொலகார இவன்கிட்டயே என்னடா டேப் இருக்குன்னு சொல்லி அந்த டேப் எடுத்து பிளேயர்ல போட்டு கேட்டு பார்த்தா இவனு ஒரு விக்டம் தானா. இவனோட உடம்புல ஸ்லோ பாய்சன் ஒன்ன ஏத்தி இந்த கேமையே நடத்த வச்சிருக்கான். அவன் சொல்ற மாதிரி எதுவுமே கேட்கலனா இவனுக்கு அந்த எதிர் மருந்து அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்தை கொடுக்க மாட்டேன், நீ செத்து போயிடுவேன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம அவன் சொன்ன இந்த கேமை இவன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். சரி இவனோட உடம்புலயாவது அந்த கீ இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை சுத்தி ஏதாவது கீ கிடைக்குமா சொல்லி தேடிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க அந்த டாக்டருக்கும் போட்டோகிராஃபருக்கும் நடுவுல ஒருத்தன் பணமா கடந்தா பாத்தீங்களா, அந்த பணம் இப்ப எந்திரிக்குது. அவனோட மூளையே செதறன மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா மேக்கப் ஒட்டி வச்சிருக்கா. அதை அப்படியே பிச்சு எந்திரிச்சு நிக்கும் போது அப்படியே மிரண்டு போற அந்த போட்டோகிராஃபர் இவன் வேற யாரும் கிடையாது, நீங்க ஏற்கனவே இந்த படத்துல பாத்திருக்கீங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் அவங்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் மாதிரி கொடுப்பான் பாத்தீங்களா, ஒரு பேஷண்ட்டை வச்சு, அந்த பேஷண்ட் தான் இவன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனாலே அவனோட கையில ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன் எடுத்து நம்ம ஒரிஜினல் ஜிக்ஸா கில்லரையே சுட்டு கொல்ல பார்க்க அதுக்குள்ள உசாரான இவன் கையில ஒரு சுவிட்ச் வச்சிருப்பான். அதை ஆன் பண்ணுவேன், மறுபடியும் அந்த சங்கிலி வழியா இவனோட உடம்புல அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. உனக்கும் உயிரோட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். இப்போ நீங்க ஒன்னு யோசிக்கலாம், ஆக்சுவலா இவன் எந்த ஒரு விக்டமா இருந்தாலும் அவங்க உயிர் வாழ்றதுக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுப்பான்ல, அந்த மாதிரி வாய்ப்பு இந்த போட்டோகிராஃபர் கொடுக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா அதுக்கான விடயத்தான் இவன் அந்த ரூமோட கதவை மூடும் போது சொல்றான், உன் காலில் போட்டிருக்கிற அந்த பூட்டுக்கான சாவி நீ இந்த தண்ணி தொட்டியில இருந்த பாத்தியா, அப்பயே அந்த தண்ணி கொட்டிக்குள்ளேயே கிடந்தது, நீ அந்த தண்ணி தொட்டியை விட்டு மூச்சு முட்டாம வெளியே வரணும்னு பார்க்க அந்த ஓட்ட வழியா உன்னோட பூட்டுக்கான சாவி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்பதான் நமக்கே தெரிய வருது, ஸ்டார்டிங்ல ஏதோ ஒன்னு அந்த ஓட்ட வழியா வெளியே போச்சு பாத்தீங்களா, அதுதான் இவன் தேடிக்கிட்டு இருந்தா அந்த சாவி. கேம் ஓவர்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதவை சாத்திட்டு உள்ளேயே நீ அப்படியே கடந்து செத்து போன்னு விட்டுட்டு அவன் போறான். இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. யாரு இந்த ஜிக்ஸா கில்லர், இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பின்னணி என்ன, இவரோட பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பாட்டுல தான் வரும். அடுத்தடுத்த பாட்டுல சந்திப்போம். தேங்க்யூ.